இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கண்டென்ட் ஐடியாஸ் ஜெனரேட்டர் இந்த டாபிக் பத்தி தான் பேச போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடா ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கோம். நீங்க யூடியூப்ல போயிட்டு ஃப்ரீ கண்டென்ட் ஐடியாஸ் தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ வரும், ஃப்ரீ கண்டென்ட் ஐடியாஸ் அண்ட் சப்ஹெட்டிங் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. அண்ட் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இதே மாதிரியான இன்னொரு வெப்சைட்ல தான் வந்து பார்க்க போறோம். ஆனா அந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரே ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து 100 கண்டென்ட் ஐடியாஸ் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து என்ன வெப்சைட் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்ப்போம். உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து போயிருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து SEO ரிவ்யூ டூல்ஸ் கண்டென்ட் ஐடியா ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் வரும், SEOreviewtools.com. அதில் வந்து கண்டென்ட் ஐடியா ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலோட இந்த லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டு ஒரே ஒரு கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 100 ஐடியா கண்டென்ட் ஐடியா ஜெனரேட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். நீங்கள் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 உங்களுக்கு வந்து டைட்டில் வந்து கொடுத்துருக்குது. பாருங்க, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 டைட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து மேலே வந்துடுங்க. ஸோ மேலே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, என்டர் கீவேர்டு அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தேவையான கீவேர்டு வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆக்சுவலாக இதில் வந்து கண்ட்ரியுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜாக வந்து இருக்குது. அண்ட் இதில் என்னென்ன கண்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா US, கனடா, யுனைடெட் கிங்டம், நெதர்லாந்து, பெல்ஜியம், ஜெர்மனி, பிரான்ஸ், டென்மார்க், அயர்லாந்து, இத்தாலி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட கண்ட்ரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவும் இருக்குது இதில் வந்து. ஸோ நீங்கள் இந்தியா செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேப்ஸா வந்து நீங்கள் டிக் பண்ணிடுங்க. ஸோ டிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பெர்ஃபார்ம் செக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து 100 ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். அண்ட் இதுக்கு வந்து சப்டைட்டில் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயின் டைட்டில் தான் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மெயின் டைட்டில் வச்சு நீங்கள் வந்து சப்டைட்டிலும் கிரியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு வெப்சைட் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு கீவேர்டு வந்து கொடுத்துருக்கோம், ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அண்ட் எத்தனை கண்டென்ட் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்ப்போம். ஸோ அண்ட் ப்ரீவியஸாக நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக்லிங் அப்படிங்கிற ஒரு கீவேர்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 டைட்டில் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்குது, ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குது. இந்த ஹெல்த் டிப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கீவேர்டு வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பிளாக்கிங்கில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிறது வந்து என்ன ஒரு விஷயத்தில் வந்து எல்லாருமே வந்து இதாகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து ரைட் பண்ண தெரியுது, 4 வெப்சைட் போய் அதை ஈஸியாக வந்து படிச்சுக்கிறாங்க, அதை கேதர் பண்ணுறாங்க. பட் அதை வந்து எப்படி அந்த ஒரு கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில்லாம் அவங்களுக்கு வந்து இருக்குது. பட் எங்கே எப்படி ஆரம்பிக்கிறது, அதில் என்னென்ன டைட்டில்லாம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு வந்து இருக்குது. அண்ட் இந்த மாதிரி சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 97 வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருக்கு, புரியுதுங்களா? ஸோ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த கீவேர்டை பொறுத்து அதை வந்து எவ்வளோ பேர் சர்ச் பண்ணுறாங்க அண்ட் அது வந்து எவ்வளோ வேலிட்டாக இருக்குது அந்த கீவேர்டு. நிறைய பேர் சர்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அண்ட் மேபி வந்து உங்களுக்கு வந்து 100 இது வந்து காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 97 தான் காட்டியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கீவேர்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 97 கீவேர்டு வந்து அதாவது 97 டைட்டில் வந்து மெயின் டைட்டில், புரியுதுங்களா? அது வந்து உங்களுடைய போஸ்டோட டைட்டிலாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஸோ இந்தந்த டாப்பிக்லாம் நீங்கள் வந்து போஸ்ட் எழுதலாம், புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மெயின் டைட்டில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. இதுக்கு வந்து சப் டைட்டில் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட்டர் அப்படிங்கிற டூலை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சியான ஒரு டைட்டில் வந்து நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கோம். 7 ஃபுட் டிப்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கோம். ஸோ இங்கே நீங்கள் செலக்ட் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பாக்ஸில் வந்து ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் வந்து காப்பி டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி ஆகும். நீங்கள் ஓவராலாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மேலே வந்துட்டு நீங்கள் வந்து செக் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக இங்கே வந்து செலக்ட் ஆயிரும், புரியுதுங்களா? ஸோ இங்கே இதை கொடுத்துட்டா போதும் உங்களுக்கு வந்து ஓவராலாக எல்லா டைட்டிலுமே உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிடும். ஸோ எனக்கு வந்து நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால என்னால் கிளிக் பண்ண உடனே இங்கே ரிசல்ட் காமிக்கல. ஓகே, ஸோ இப்போ இந்த டைட்டில் நம்ம வந்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர் அப்படிங்கிற இந்த டூல் வந்து போயிருங்க. ஆல்ரெடி இதை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கோம். இதுலேயும் கண்டென்ட் ஐடியாஸ் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜஸ்ட் ஒரு ஜிமெயில் கொடுத்து சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பிளாக் ஐடியாஸ் அண்ட் அவுட்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் இப்போ நீங்கள் காப்பி பண்ண டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போட்டுருங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு 3 வேரியன்ட் வைக்கணும் அப்படின்னா ஸோ
3 டிஃப்ரெண்ட்டான டைட்டில் வித் சப்டைட்டிலோட உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒன்று கொடுத்துட்டு ஸோ இதை வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் 7 ஃபுட் டிப்ஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியண்ட்டாக உங்களுக்கு வேறு மாதிரி டைட்டில் வந்து காமிக்கும். பட் ஆனால் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக தான் அந்த டைட்டில் வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பாருங்கள் 7 ஃபுட் டிப்ஸ் தட் மே ஹெல்ப் யூ கீப் யுவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், ஒரே டைட்டில் தான் அது. ஐ திங்க் டைஜஸ்டிக் தான் காமிக்குதா? ஓகே, ஸோ சேம் தான். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் இதில் ஆட் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ ஒரே சேம் கண்டென்ட் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வச்சு நீங்கள் சப்டைட்டில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்டைட்டில் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 சப்டைட்டில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியேஷன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைட் மோர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட்டு, ஒரு டைட்டில். அந்த டைட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்டைட்டில் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதே சேம் தான், பட் ஆனால் இதில் ஜென்ரேட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டூலில் நம்ம ஜென்ரேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து கரெக்டாக கிடைக்கிது. அகைன் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ அகைன் ஜென்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் அடிஷ்னலாக ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணது வந்து கிடைக்கல, ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணது வந்து கிடச்சிருக்கு. அண்ட் தேர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணது அகைன் வந்து கிடச்சிருக்கு. டைட்டிலும் நீங்கள் வந்து பார்த்துங்க, 7 பெஸ்ட் ஃபுட்ஸ் டு ஈட் தட் மே ஹெல்ப் யுவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம். சேம் தான், ஒரே இது தான். ஸோ டைட்டில் கொஞ்சம் மாற்றி வருது, அவ்வளோதான். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சப்டைட்டில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கிரெடிட் வந்து கொடுப்பாங்க, அந்த கிரெடிட்டுக்குள்ளே மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த டூலு. ஸோ கிரெடிட் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அகைன் நீங்கள் வேறு ஜிமெயில் கூட யூஸ் பண்ணிட்டு புது அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த ரெண்டு எத்தனை டைட்டில் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம். அதில் வந்து எது உங்களுக்கு வந்து இந்த மெயின் டைட்டிலுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்குது, எப்படி நம்ம ஒவ்வொரு டைட்டிலையும் எதை முன்னாடி கொடுக்கணும், அடுத்த என்ன டைட்டில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனலைஸ் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே கிளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 டைட்டில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக் ஆல் கொடுத்துருந்தா பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக ஓவராலாக டைட்டில் வந்து நீங்கள் வந்துருச்சு. இதை ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி நோட் பேடில் கூட நீங்கள் சீரியல் நம்பர் போட்டு கூட வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ சீரியல் நம்பர் போட்டு நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு தேவையான டைட்டில் வந்து நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இந்த 1 கிளிக்கில் வந்து 100 டைட்டில் வந்து ஜென்ரேட் பண்ணுறது வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த மெயின் டைட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டர் டூலை பயன்படுத்தி சப்டைட்டில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாகர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.